தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையில் விரைவான மற்றும் பயன்மிக்க போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆசியானுக்கு வியக்கத்தக்க அடைவு நிலை மட்டுமின்றி அசாதாரண சாதனை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்த வெற்றி அதன் தலைவர்களின் வலிமை, கடப்பாடு மற்றும் உறுதியை நிரூபித்துள்ளதாக பிரதமர் கூறினார். இரு நாடுகளின் பிரதமர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், அவர்களின் ஆயுதப் படைகள் மற்றும் ஆசியான் தலைவர்கள் இடையே கட்டமைக்கப்பட்ட நம்பிக்கையை அது உள்ளடக்கிய பல நிலையிலான ஒத்துழைப்பின் விளைவாகும் என்று அன்வார் விவரித்தார். மலேசியாவுக்கு மட்டுமல்ல, ஆசியானுக்கும் உதவுவதில் பெருமைமிக்க பங்காற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது ஹசான் மற்றும் வெளியுறவு அமைச்சின் அனைத்து கேந்திரத்திற்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அன்வார் கூறினார். அமெரிக்காவும் சீனாவும் போர் நிறுத்த பகுதியில் தளவாட அம்சங்களை ஆதரிப்பதில் உறுதியாக உள்ளன. ஆனால் தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான இருதரப்பு புரிதலுக்கு அதை முழுவதுமாக மலேசியாவிடமே அவை விட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி எனப்படும் பொருள் மற்றும் சேவை வரியை மீண்டும் அமல்படுத்தும் நடவடிக்கை வரி செலுத்தாத ஏழை மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் என்பதுடன் பணவீக்கத்திற்கும் வழிவகுத்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி செலுத்த வேண்டிய வருமானத்திற்கும் கீழ் குறைந்த வருமானத்தை பெறும் காரணத்தினால் வருமான வரி செலுத்தாத ஏழை மக்கள் இந்த ஜிஎஸ்டியின் கீழ் முதல் முறையாக வரி செலுத்த வேண்டி வரும் என்று முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி என்பது ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய வரியாகும். காரணம், இறுதியில் சாமானிய மக்களும் வரியை செலுத்த வேண்டி வரும் என்று அவர் ஒரு போட்காஸ்ட் நிகழ்ச்சியில் தெரிவித்தார். நடப்பில் உள்ள விற்பனை மற்றும் சேவை வரியான எஸ்எஸ்டியின் கீழ் குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு வரி செலுத்துவதில் இருந்து இந்த தரப்பினருக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக பண்டான் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான ரவிசி தெரிவித்தார். அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுக்கு எஸ்எஸ்டி வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் இதற்கு முன்னர் அறிவித்திருந்தது. ஆனால் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட போது அனைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கும் வரி விதிக்கப்பட்டது. இதற்கு முன்னர் வருமான வரியை செலுத்தியிருக்காத குடும்பங்கள் புதிய செலவினத்தில் ஆண்டு ஒன்றுக்கு 1000 முதல் 2000 வெள்ளி வரையில் வரி செலுத்த வேண்டும் என்று அர்த்தம் என அவர் கூறினார். கடந்த 2015ஆம் ஆண்டில் ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்ட போது ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்டது போலவே பொருட்களின் விலைகளும் நிச்சயம் அதிகரிக்கும் என்று அவர் எச்சரித்தார். ஜிஎஸ்டி அமல்படுத்தப்படும் போதெல்லாம் பொருட்களின் விலைகளில் ஏற்றத்தை காண்பீர்கள். ஜிஎஸ்டி 6 விழுக்காடு என்றால் பொருட்களின் விலைகளும் 6 அல்லது 7 விழுக்காடு உயர்வு காணும். மலேசியாவில் பொருட்களின் விலைகள் உயர்ந்த பின்னர் அவை மீண்டும் பழைய நிலைக்கு குறைவது மிகவும் அரிதானதாகவே இருந்து வருகிறது என்று அவர் கூறினார். அரசாங்கத்தின் இப்போதைய முதன்மை நடவடிக்கையாக இருக்க வேண்டியது பணவீக்கத்தை 2 விழுக்காடு வரைக்கும் வைத்திருப்பதுதான். அதேவேளை எதிர்காலத்தில் ஜிஎஸ்டியை அமல்படுத்துவது குறித்து ஆலோசிப்பதற்கு முன்னர் ஊதிய உயர்வை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தாய்லாந்தின் பேங்காக்கில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வெளியே வியாழக்கிழமை முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி ஒருவரால் தீ வைக்கப்பட்ட 2 மலேசியர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்திற்கான மலேசிய தூதரகத்தின் இடைக்கால பொறுப்பாளர் கோங் இக் ஜோய் அவர்களின் குடும்பங்களுக்கு அவர்களின் நிலையை தூதரகம் தொடர்ந்து கண்காணிக்கும் என்று உறுதியளித்தார். 27 வயதான தான் சியாவோ ஜென் முகம், மார்பு மற்றும் கை உட்பட அவரது உடலில் 36 விழுக்காட்டுக்கும் அதிகமான 2ஆம் நிலை தீ காயங்களுக்கு ஆளானதாகவும் அவரது காதலர் ஓம் இக் லியோங் எனும் 26 வயது ஆடவர் உடலில் 2ஆம் நிலை தீக்காயங்களுக்கு ஆளானதாகவும் ஓம் கூறினார். தானும் ஓங்கும் வேலையில்லாத நபர் ஒருவரால் தாக்கப்பட்டனர். அவர்கள் இரவு 10 மணி அளவில் ராஜ்சதம்பரி சாலையில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வெளியே அமர்ந்திருந்த போது அவர்கள் மீது தீ வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் உடனான ஒரு சந்திப்பில் சுற்றுலா மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் நிரந்தர செயலாளர் நகாவ் சுவாங் தாய்லாந்து அரசாங்கம் அவர்களின் மருத்துவ செலவுகளுக்கு உதவ ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கும் என்று கூறினார். கிள்ளான் இயல் இசை நாடக மன்றமும் கிள்ளான் மாவட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றமும் இணைந்து நடத்தும் 21ஆம் மாணவர் பண்பாட்டு விழா இன்று மதியம் 2 மணி முதல் 6 மணி வரை கிள்ளான் சிம்பாங் லீமா தமிழ் பள்ளியில் நடைபெறுகிறது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்வோடு மாணவர்கள் படைக்கும் நடனங்கள், நேரடி பின்னணி இசையுடன் பாடல்கள் பாடும் தனித்திறன் படைப்பு என வண்ணமயமான விழாவாக அமைய உள்ளது. நம் இளைய தலைமுறையினருக்கு மாணவ பருவத்திலேயே பண்பாட்டு உணர்வை ஊட்டி எதிர்காலத்தில் நன்மக்களாக உருவாக வித்திடும் ஓர் அரிய முயற்சி இது. பங்கேற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் உண்டு என்பதோடு அதிர்ஷ்ட குலுக்கிலும் பங்கு கொள்ள வாய்ப்பளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிர்ஷ்ட குலுக்கின் மூலம் லேப்டாப், ஸ்மார்ட் போன், டேப் போன்றவற்றை வெல்லும் வாய்ப்பும் உள்ளது.
தொடக்கப்பள்ளி மற்றும் இடைநிலைப்பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரையும் அன்போடு ஏற்பாட்டு குழுவினர் அழைக்கின்றனர். இந்த விழாவிற்கு ஆதரவு நல்கி கரம் கோர்க்கிறது ஓம்ஸ் அறவாரியம். விழாவில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி, ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.